ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பொம்மூஸ் டச். இந்த வீடியோவில் கொரோனா வைரஸ்லேருந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னதான் நம்ம வெளியில் போயிட்டு வந்து சானிடைஸ் ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் இல்லைனா குளிச்சா கூட நம்ம மூக்கு வழியாக கொரோனா வைரஸ் நம்ம பாடிக்குள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம மூக்கு வழியாக என்டரான கொரோனா வைரஸை வெளியேற்றுறதுக்கு ஒரே வழி ஆவி பிடிக்கிறது தான். எப்போ நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தாலும் ஆவி பிடிச்சிங்கன்னா அந்த ஹீட்லேயே கொரோனா வைரஸ் மூக்குலேயே இறந்துடும். நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வாங்க அதை முறையாக எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். இது கொஞ்சம் வெதுவெதுப்பாக ஆகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி நல்லா வெதுவெதுன்னு ஆயிடுச்சு. 10 கற்பூரவள்ளி இலையை எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா 2 கிள்ளி போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த எசன்ஸ்லாம் தண்ணியில் இறங்கும். அதோட கொஞ்சம் வேப்பலையை உருவி போட்டுக்கோங்க. இதுக்கெல்லாம் எதுவும் அளவு கிடையாது, சுமாராக கையளவு போட்டுக்கோங்க. இந்த இலையெல்லாம் பறித்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போ நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தாலும் ஆவி பிடிச்சிக்கலாம். ஒரு கையளவுக்கு துளசி இலையும் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கருந்துளசி கிடைச்சிதுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது மட்டும் இல்லாமல் இதோட முழு தனியா, உப்பு, இஞ்சி, வெத்தலைலாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியில் நல்லா கொதி வரணும். அப்போ தான் நம்ம போட்ட இலையில இருக்க எசன்ஸ்லாம் தண்ணியில் நல்லா இறங்கும். இதை 10 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி நல்லா கொதிச்சு கலர் மாறிடுச்சு. நம்ம போட்ட இலையில இருக்க சத்தெல்லாம் தண்ணியில் இறங்கி நல்ல ஒரு வாசம் வருது. இதை ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு நீலகிரி ஆயில்னு சொல்கிற யூக்கலிப்டஸ் ஆயிலை 5லேருந்து 6 ட்ராப்ஸ் போட்டுக்கோங்க. ஆவி பிடிக்கும்போது இது மாதிரி மொத்த பெட்ஷீட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்டீம் எல்லாம் வெளியில் போகாமல் இருக்கும். 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரையும் ஆவி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பெட்ஷீட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, உடம்பு முகம்லாம் நல்லா வேர்த்து போயிருக்கு. இப்படி பண்ணுறதுனால முகத்தில் இருக்க உடம்புல இருக்க இறந்து போன டெட் செல்ஸ்லாம் கூட வெளியில் வந்துடும். கோல்டு, தலைவலி, தலை பாரமாக இருக்கவங்களாம் இதை பண்ணால் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். கொரோனா வந்ததுக்கப்புறம் க்யூர் பண்ணுறதை விட வராமல் பார்த்துக்கிறது தான் நல்லது. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பி ஹாப்பி. தேங்க்யூ.